திருவருகை காலம் 2ஆம் வாரம் வியாழக்கிழமை. குவாதலூப்பே அன்னை நினைவு. நம்மில் பெரும்பாலோருக்கு வேளாங்கண்ணி அன்னையின் வரலாறை தெரிந்தது போன்று குவாதலூப்பே அன்னையின் வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 1531ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் ஜுவான் டியாகோ என்ற வயதான இந்தியருக்கு மெக்சிகோ நகரத்திற்கு வெளியே உள்ள ஒரு ஏழை மெக்சிகன் இந்திய கிராமமான டெபியாக்கில் இயேசுவின் தாய் மரியா காட்சி கொடுத்தார். ஒரு ஆலயத்தை இந்த இடத்தில் எழுப்ப வேண்டும் என்பதை ஆயரிடம் போய் தெரிவிக்க அவருக்கு அறிவுறுத்தினார். ஸ்பானிய ஆயர் ஜுவான் டியாகோ சொன்னதை கேட்டு வெறும் கட்டுக்கதை மற்றும் மூட நம்பிக்கை என்று நிராகரித்தார். ஸ்பானிய ஆயர் காட்சி கண்டவரை நோக்கி, நீ சொன்னதற்கு ஒரு அடையாளமோ ஆதாரமோ கொண்டு வா என்று பணித்தார். 3 நாட்களுக்கு பிறகு அன்னை மரியா மீண்டும் அவருக்கு தோன்றி டிசம்பர் பனி பொழிவுகளுக்கு மத்தியில் அற்புதமான முறையில் நேர்த்தியாக பூத்து குலுங்கிய ரோஜா மலர்களை தேர்ந்தெடுத்து அதனை ஆயரிடம் கொண்டு போய் கொடுக்க கூறினார். எடுத்து வந்த ரோஜாக்களை கொடுக்க தன் மேல் அங்கியை திறந்தபோது ரோஜாக்களை கொட்டிய போது அந்த அங்கியின் உட்புறத்தில் உள்ள கன்னிமரியாவின் உருவம் தெரிந்தது. அந்த உருவம் குவாதலூப்பே பேராலயத்தில் இன்றும் அழகுற தொங்கிக் கொண்டிருப்பதை உலகம் எத்திசையிலிருந்தும் மெக்சிகோ நகரத்திற்கு வருகின்ற ஆயிரக்கணக்கான பயணிகள் வணக்கம் செலுத்துகிறார்கள். அன்னை மரி காட்சி தந்த 20 வருடத்திற்குள்ளாக 90 லட்சம் மெக்சிகோ வாழ் இந்தியர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையை தழுவியிருக்கிறார்கள். 2 கோடி திருப்பயணிகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குவாதலூப்பே அன்னையை தரிசிக்க வருகை தருகிறார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. முதலில் 1533 கட்டப்பட்ட இந்த ஆலயம் 1556ஆம் ஆண்டு 2ஆம் முறை புதுப்பிக்கப்பட்டது. 1709ஆம் ஆண்டு 3ஆம் முறை புதுப்பிக்கப்பட்டது. குவாதலூப்பே கன்னிமரியா லத்தீன் அமெரிக்க நாடுகளின் பாதுகாவலி என்று திருத்தந்தை 10ஆம் பயஸ் 1907ஆம் ஆண்டு அறிவித்தார். மெக்சிகோவின் அரசி என்றும் அமெரிக்காவின் பேரரசி என்றும் 1945இல் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அறிவித்தார். அமெரிக்க நாட்டின் தாய் என்று 1961இல் திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்களும் 1979இல் நற்செய்தி அறிவிப்பின் விண்மீன் என்றும் அமெரிக்க நாட்டின் பாதுகாவலி என்றும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அறிவித்தார். இந்த குவாதலூப்பே அன்னை காட்சி நமக்கு தரும் செய்தி என்ன? அரசியல் செல்வாக்கு இல்லாத சமூகத்தில் குரலற்றவர்களாக இருக்கின்ற ஏழைகள், விளிம்பு நிலையில் உள்ளவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களோடு இம்மானுவேலாக இயேசு நம்மோடு இருப்பதை போன்று அன்னை மரியாவும் இவர்கள் மத்தியில் சிறப்பாக வாசம் செய்கிறார் என்பதை குவாதலூப்பே அன்னை காட்சி தெரிவிக்கிறது. அதனால்தான் அன்னை மரியா மெக்சிகோவில் இருந்த ஸ்பானிய பிரபுகளுக்கு தோன்றாமல் ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஏழை இந்தியருக்கு, அதுவும் வெள்ளை நிற தோல் கொண்ட பெண்ணாக தோன்றாமல் பழுப்பு நிற தோல் கொண்ட இந்திய இளவரசியாக அன்னை மரியா தோன்றினார். அதுவும் அன்னை மரியா அந்த கிராமத்து ஏழையின் நாகுவாதல் மொழியில் பேசினார். அதுவும் கடவுள் இயேசுவின் தாய் மரியாவின் நினைவாக பசிலிக்கா மெக்சிகோ நகரத்தில் அல்ல, மாறாக யாரும் செல்லாத அக்குக்கிராமத்தில் கட்டவே விரும்பினார். 2. இந்த சமூகத்தில் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்தப்படாத சாமானிய மக்களை இந்த சமூகத்தில் முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் குரலுக்கு செவிமடுக்க இந்த அன்னையின் காட்சி நமக்கு ஒரு சவால் விடுக்கிறது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் என்பது உண்மைதான். அதே சமயம் கடவுள் தனது உள்ளத்தில் ஏழைகளுக்கும் சக்தியற்றவர்களுக்கும் சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல நம் சமூகத்தில் இருக்கின்ற ஏழைகளுக்கும் உள்ளம் உடைந்தவர்களுக்கும் பணிபுரிய வேண்டும் என்பதையும் இன்றைய நாள் எடுத்துரைக்கிறது. நற்கருணை பேழையில் காணும் இயேசுவை விளிம்போரத்தில் இருக்கும் ஏழையிலும் காண்போம். ஆமீன்.